ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச பாவக்காயை அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடையே கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ஆல்ரெடி பெரட்டி வச்சுருக்கக்கூடிய பாவக்காய் துண்டுகளை அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருங்க. இது புளி தண்ணியெல்லாம் ஊற்றி இருக்கிறனால ரொம்பலாம் கசப்பாலாம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வைங்க. இப்போது 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கக்கூடிய பாகக்காய் துண்டுகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் இருந்தாவே போதும், ரொம்பலாம் தேவையில்லை. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.